திருப்பொற்சுன்னம் அப்படின்ற பதிகம். திருப்பொற்சுன்னம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்காக எல்லாம் சுண்ண பொடி இடிக்கிறதாக, அந்த சுண்ண பொடி இடிக்கிறவங்களை பார்த்து மாணிக்க வாசக பெருமான் பாடியதாக அந்த இது. சுண்ண பொடி அப்படின்றது என்ன பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க? பொடியாக எதை ஆக்குவாங்க? எதை பொடியாக்குவாங்க? எது சாலிடா இருக்கோ, எது கெட்டியா இருக்கோ அதை என்ன பண்ணுவாங்க? பொடியாக்குவாங்க. கெட்டியா இருக்கிறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய வினை இருக்கு. அங்க கரையாம இருக்கிறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய வினை. அந்த வினையை பொடியாக்குவதற்கு பாடியது திருப்பொற்சுன்னம். அந்த வினையை பொடியாக்கி இறைவனுக்கு சாற்றணுமா, அதற்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பொற்சுன்னம். இந்த பொற்சுன்னத்துல கடைசி பாடல் மட்டும் பார்க்கலாம். வேதமும் வேள்வியும் ஆயினார். வேதம் வேள்வி ரெண்டுக்கு. வேதம்னா எதெல்லாம் வேதம்னு சொல்லலாம்? நமக்கு தெரிஞ்சு 4 வேதங்கள். அதனால நமக்கு தெரியாது, அது நம்மளால சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கீங்க. தோத்திரங்கள் எல்லாமே வேதங்கள். நமச்சிவாயன்றது கூட வேதம். திருவாசகமும் வேதம் தான், திருமுறைகளும் வேதங்கள். தோத்திரங்கள் எல்லாமும் வேதங்கள். சாத்திரங்கள் எல்லாமும் வேள்விகள். சாத்திரங்கள் எல்லாமும் வேள்விகள். அதுக்கு என்ன இருக்கு? சாத்திரத்துக்கு ப்ரொசீஜர். வேள்வினா இவ்வளவு பெருசா இது பண்ணணும், இத்தனை பொருள் போடணும், இவ்வளவு நேரம் மந்திரம் சொல்லணும், இதெல்லாம் இருக்கு. இதை எல்லாராலையும் செய்ய முடியுமானா செய்ய முடியாது. தோத்திரம் எல்லாராலையும் செய்ய முடியும். அப்ப பெருமான் எப்படி இருக்காரா? தோத்திரம் செய்யறவங்கிட்டே இருக்காரு, வேள்வி செய்யறவங்கிட்டே இருக்காரு. வேள்வி செஞ்சாதான் இறைவனை பார்க்க முடியும் என்பது இல்லை, உண்மை. தோத்திரம் செய்தாலும் பார்க்கலாம். அதனால எளியவனுக்கு எளியவனாகும், அவனுக்கு ஏதும் இல்லாதவனுக்கு ஏதுலாம். அதெல்லாம் எதுவுமே இல்லாதவனுக்கு எதுவுமே கிடையாது. வேதமும் வேள்வியும். வேதமும் அப்படிங்கிறது ஒண்ணுமே தெரியாதுங்க எனக்கு. இயல்போடு 5 எழுத்து ஓதின்றார் மாணிக்க வாசகர். இயல்போடு 5 எழுத்து ஓதி. இயல்போடுனா எதுவுமே பண்ண தேவையில்லை, எந்த வேடமும் போட தேவையில்லை. அப்படியே எழுந்து உட்கார்ந்து நமச்சிவாயன் அவர் சொல்ல வச்சா சொல்லிடலாம், அவ்வளவுதான். அதுக்கு பேர் இயல்போடு 5 எழுத்து ஓதி. அப்பேற்பட்ட வேதமாகும், சாஸ்திரமாகும், வேள்வியாகும். வேதமும் வேள்வியும் ஆயினார். ரெண்டுமும் அவன் தான். 2 பேருக்குமே இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய வரம். இவன் வேள்வி செஞ்சுதான் வரணும், இவன் வேதம் சொல்லிதான் வரணும். மெய்மையும் பொய்மையும் ஆயினார். மெய்மையும் பொய்மையும் ஆயினார். உண்மையும் அவன் தான், பொய்யும் அவன் தான். நீங்க எதை நீங்க பொய்ன்னு நினைக்கிறீங்களோ அந்த பொய்யுக்குள்ளேயும் அவன் தான் இருக்கான். அதுதான் முதல்லயே சொன்ன. அவங்க எல்லாம் அப்படி இருக்காங்களேன்னு நினைச்சு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த பொய்யுக்குள்ள இருக்கவனும் இறைவன். நம்மளா ரொம்ப மெய்யா இருப்போம் நம்ம நினைச்சிட்டு இருந்தா நமக்குள்ள இருக்கவனும் இறைவன். மெய்மையும் பொய்மையும் ஆயினார். சோதியுமாய் இருள் ஆயினார். திருவாசகம் கையில கிடைச்சதுனால, அந்த அறிவு நம்மளா இறைவன் திருவருளோடு பெற்றதுனால நமக்கு சோதி கண்ணுக்கு தெரியுது இல்லையா? சோதினா என்னன்னாலும் தெரியுது இல்லையா? சோதி தெரியுது இல்லையோ? சோதினா என்னன்னாலும் தெரியுது இல்லையா? அது ஒரு பெரிய வரம் தான். சோதியும் இருள் ஆயினார். பெருமானே இதுக்கு முன்னாடி எனக்கு ஏன் தெரியல, அப்பயும் அவருதான் தெரியாம வச்சிருந்தார். இருள்ல இருந்தோம் இல்லையா, அப்பயும் அவருதான் நம்ம தெரியாம வச்சிருந்தார். நேரம் வரட்டும்பா, கதவை திறக்கிறேன். அந்த காலம் வரும்போது நீ உள்ள போனாதான் உனக்கு புரியும். ஞானமே விசும்பே அவை வந்து போகும் காலமே அப்படிங்கிறார் மாணிக்க வாசகர். ஞானமே விசும்பே அவை வந்து போகும் காலமே. ஞானம்னா உலகம், விசும்புனா ஆகாயம். இது ரெண்டுமே வந்து போற காலம் யாரு அப்படின்னா இறைவன். இந்த ஆகாயத்துக்கு ஒரு நேரம் இருக்குது, வர்றதுக்கு பூமிக்கு ஒரு நேரம் இருக்கு. இது ரெண்டும் அழிஞ்சு போறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. எப்ப வரணும், எப்ப அழியணும், எப்ப ஒடுங்கணும், இறைவனிடத்துல ஒடுங்கணும் அப்படின்றதுக்கு நேரம் இருக்கு. அந்த 2 நேரத்தையும் சொல்றவன் யார் அப்படின்னா இறைவன். அதனாலதான் அவனுக்கு பேர் காலனே அப்படிங்கிறார். இவை 2 வந்து போகும் காலனே அப்படிங்கிறார். புரியுதுங்களா? அப்படி எப்ப அந்த உயிர்கிட்ட இருந்து என்ன கிடைக்கணுமோ அந்த உயிருக்கு அது கரெக்டா கிடைச்சிடும். அப்ப சோதியுமாய் இருள் ஆயினாருக்கு, துன்பமுமாய் இன்பம் ஆயினார். துன்பமும் அவன்தான், இன்பமும் அவன்தான். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. துன்பம் வந்தாலும் இறைவன் கொடுத்தது, இன்பம் வந்தாலும் இறைவன் கொடுத்தது. பாதியுமாய் முற்றுமாயினர். இன்னும் புத்திய வரலையே சாமி, திருவாசகத்தை தொட்டுட்டேன்.
இன்னும் அதே மாதிரி தானே இருக்கு, இன்னும் கோபம் வருது, இன்னும் பொறாம வருது, இன்னும் ஆசை வருது, இன்னும் அறிவு அடங்கலையே எனக்கு அப்படின்னா அதுக்கு பேர் பாதி. அதுக்கு பேர் என்னது? பாதி. ஓரளவுக்கு வந்தோம், ஆனா இன்னும் பெருசா பிடிக்கல. முற்றுமாயினா இருக்கு. மணிவாசகர் போல முற்றுமாயினா இருக்கு. அவங்க கூடயும் இறைவன் தான் இருக்கான், முற்றுமாய் இருக்கவங்கிட்டையும் இறைவன் தான் இருக்கான். பாதி தாங்க எனக்கு கிடைச்சிருக்கு. ஆமாங்க, பாதினா இறைவன் உங்க கூடியதான் இருக்காரு, மீதியும் அவர் தான் கொண்டு போகிறாரு. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பாதியுமாய் முற்றும் ஆயினாருக்கு, பந்தமுமாய் வீடும் ஆயினாருக்கு. எந்த பதிகத்தை எடுத்து பார்த்தாலும் இந்த மாதிரியான வார்த்தைகள் கிடைக்காது. பந்தமும் வீடும் அவனே என்று சொல்ற பதிகம் திருவாசகத்தை தவிர வேற எங்கேயும் கிடைக்காது. பந்தமும் வீடும், இந்த பந்தத்தை தந்ததும் இறைவன் தான். குடும்பத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கோமே, குடும்பத்தை விட்டு போனாதான் சாமியை பிடிக்க முடியுமா? பந்தமும் அவன் தான், வீடும் அவன் தான். உங்களுக்கு எப்ப வேண்டாம் அப்படின்னு சாமிக்கு தோணுதோ அப்ப அவரே பிரிச்சுட்டு போவார். நம்ம பிரிஞ்சு போக வேண்டிய அவசியமே கிடையாது. அது எப்ப நம்ம அதுல இருந்து, அதாவது பற்று அறுத்தல் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கீங்க. பற்று அறுத்தல்னா குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு காட்டு பக்கம் போய் உட்கார்றதுக்கு பேர் பற்று அறுத்தல் கிடையாது. அதல்ல பற்றறுத்தல். பற்றறுத்தல் என்பது எல்லாம் இறைவன் செயல் என்ற சிந்தனையில் இருந்து ஒரு துளியும் மாறாமல் நிற்பதற்கு பேர் பற்றறுத்தல். நான் குடும்பத்தோடு இருந்தாலும் அதுவும் என்ன செயல்? இறைவன் செயல். இறைவன் என்ன குடும்பத்தோட உட்கார வச்சிருக்காரு. இன்னும் ஆசை போகல சாமி, அப்படிதான் உட்கார வச்சிருக்காரு. இறைவன் தான் கொடுக்குறான், இறைவன் தான் கொடுக்குறான் சிந்திக்கிற வரைக்கும் அதுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பற்றறுத்தல். புரியுதுங்களா? என்ன நான் எப்படியாவது விட்டுறேன் பாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பேரே வேற, அந்த அந்த கான்செப்டே வேற. புரிஞ்சுக்கணும். அதனால பந்தமும் வீடும் ஆயினாருக்கு. நமக்கு பந்தம் வெறுக்கிறது எதற்காக எப்ப விருப்பம் அப்படின்னா, வீடு என்னன்னு தெரிஞ்சு போச்சுன்னா பந்தம் வெறுத்து போயிடும். எது வீடுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா பந்தம் வெறுத்து போயிடும். அந்த வீடு தெரிகிற வரைக்கும் பந்தத்து மேல பிடிச்சிட்டே தான் இருக்கும். பசுபாசம் அறுத்தானை அப்படின்னு சொல்றாரு மாணிக்கவாசகர். பசுபாசம் அறுத்தானை, பசுவும் பாசத்தையும் அவன் தான் அறுக்க முடியும், நான் அறுத்துக்க முடியாது, நான் அறுத்துக்க முடியாது. அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பந்தமுமாய் வீடும் ஆயினாக்கு, ஆதியும் அந்தமும் ஆயினாக்கு. ஆதி இந்த பிறவி எடுக்கிறது முத பிறவி சாமி என்ன கொடுத்தாரோ தெரியாது. அந்த பிறவியிலும் அவன் தான் என் கூட இருந்தான். கடைசி பிறவி எதுன்னு எனக்கு தெரியாது. அந்த பிறவி வரைக்கும் அவன் தான் என் கூட வரப்போறான். ஆதியும் அந்தமும் ஆயினாருக்கு, ஆட பொற்சுன்னம் இடித்தும் நாம். வலிகத்தில் அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு. மெய் என்னும் மஞ்சள் நிறைய அட்டி. மெய் என்னும் மஞ்சள் நிறைய அட்டி. மஞ்சள் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், அது என்ன குணம் உள்ளது? மருத்துவ குணம் உள்ளது. இந்த பிறவி பிணியை நீங்கணும் அப்படின்னா உண்மையான பக்தியோட பெருமானிடத்தில் நம்ம என்ன பண்ணணும்? போய் சரணடையணும். அப்படி சரணடைந்தால் இந்த பிறவி பிணியிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். அதற்குரிய அந்த வழியை பெருமான் அமைத்து தருவான். அதை நோக்கி நம்ம பயணம் செய்ய வேண்டியது நம்மளுடைய வேலை. இது திருப்பொற்சுன்னத்துல பெருமான் நமக்காக அருளியது.